வசிஷ்டருடைய குருகுலத்துக்கு போய் தான் வித்யாபியாசம். 4 புள்ள இருந்தாலும் உயிரான் தசரதனுக்கு ராமர். இந்த ஸ்லோகத்தை 1008 தடவை ஜபம் பண்ணணுங்கிறேன். பிறக்கிற குழந்தைகள் ஆரோக்கியமான மேதாவியா பிறக்கும். விகாரப்படாத காமத்துல தான் குழந்தை பிறக்கும். ரொம்ப வயசாக விகாரம் வந்துடும். வசிஷ்டருடைய குருகுலத்துக்கு போய் தான் வித்யாபியாசம். ராமாதிகள் 4 பேரும் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போய் சக்கரவர்த்தி திருமணம் அவர் வந்து இங்கே கட்டாந்திரையில் படுத்துண்டு சிசுரூஷை பண்ணிண்டு வசிஷ்டாச்சாரியாள்கிட்ட அத்தியனம் பண்ணினார். 4 பேர் மகா மேதாவியனும் நாள் கணக்கு வருஷக்கணக்கில் முடிச்சுட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வந்தா சர்வே வேதவிதா சூரா எல்லாம் வேதாத்தியனம் பண்ணிவிட்டா. 4 பேர் வேதாத்தியனம் முடிச்சா. வேதாத்தியனம் நானும் தான் முடிச்சிருக்கேன். புஸ்தகத்தை பார்த்தா தானே சொல்ல முடியும். அப்படி இல்லையா ராமர்? வேதவிதா சூராஹா எதிர்த்தா மாதிரி இன்னும் நன்னா சொல்றவா வந்தா உற்சாகம் வரும். இந்த வழகுழா குழகுழான்னு இருக்கிறவனுக்கு தான் இந்த அறகுறையா வேதம் நெற்று இருந்து மறந்து போய் இப்படி இருக்கிறவன் தான் எதிர்த்தா மாதிரி நன்னா சொல்றவா வந்தா பயப்படுவான்னு அங்கே உட்காரவே மாட்டான். கொஞ்சம் இந்த மூல முடுக்குக்கு போயிடுவான். இந்த முன்னாடி இவாளெல்லாம் விக்னேஸ்வர பூஜைக்கு விட்டுட்டு கம்பீரமாக சொல்கிறவனா இருந்தால் மூஞ்சி பார்த்துட்டு அழகாக சொல்ல. அவனுக்கு இன்னும் 2 இது மாதிரி சொல்கிறவாளை கண்டா தான் உற்சாகம் வரும். அது வித்வானுக்கும் அசட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நன்னா பிரவச்சனம் பண்ணுறவருக்கு பிரவச்சனம் பண்ணுறவர் 2 பேர் வந்தால் கட்டுக்கடங்காத உற்சாகம். அவரே கொஞ்சம் நோட்ஸை எடுத்து பார்த்துட்டு திண்டாடிண்டு ரொம்ப சிரமப்பட்டு சொல்கிறவருக்கு வேற யாரையாவது பார்த்துட்டா வேர்த்து விறுவிறுக்கு பிபி ஏறி இவருக்கு மயக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கான்ஃபிடென்ஸ் இல்லாத சுவாமி எப்படி இருந்தா சூராஹா அப்படி வேதவிதா சூராஹா சர்வே லோகஹிதே ரத ராமாதிகளுடைய குணங்கள் இதெல்லாம் சொல்லி சுவாமி தசரத சக்கர ராமாதிகள் 4 பேரும் தசரத சக்கரவர்த்திக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டு அப்படி இருக்கும்பொழுது இவருடைய குணங்களெல்லாம் வால்மீகி வர்ணிக்கிறார் பாலகாண்டத்தில். தேஷாம் கேதுரிவஜ்யேஷ்டா ராமா ரதிகரப்பிது 4 புள்ள இருந்தாலும் உயிரான் தசரதனுக்கு ராமர். ராமன்னா உயிரான் தசரதனுக்கு. அப்படி ராமர் இருந்தார். அப்படி ராமன் லட்சுமணன் அவ்வளவு அபிமானம். லட்சுமணன் இல்லாமல் சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார். ராமன் எப்படி லட்சுமணன் இல்லாமல் சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டானோ அதுபோல சத்ருகுணன் இல்லாமல் பரதன் தூங்க மாட்டான் சாப்பிட மாட்டான். இவாள் உள்ள ஒற்றுமையெல்லாம் சொல்லி வால்மீகி அவ்வளவு அழகா வர்ணிச்சா. 12 வயசு ஆச்சு சுவாமிக்கு. ஒரு நாளைக்கு திடீர்னு மாத்தியார் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் காத்யாயனர் சுயஜர் கௌதமர் விஜயர் 8 வேதவித்துகளை அழைச்சு சுமந்திரன் முதலிய 8 மந்திரிகளை அழைச்சு குடும்ப பிரிவாளெல்லாம் அழைச்சு ஒரு மீட்டிங் போட்டானா மந்திரி சபை மாதிரி ஆலோசனை. என்ன ஆலோசனைன்னா குழந்தைகளுக்கு வயசாகிடுதே கல்யாணம் பண்ணணும். ஒவ்வொரு அப்பாவும் அவனோட காயத்ரி ஜபத்தை அன்னைக்கு 1008 காயத்ரி ஜபம் பண்ற அப்பனுக்கு மாதிரி இந்த ஸ்லோகத்தை 1008 தடவை சொல்லணும். 25-30 வயசு வரையும் பிள்ளைக்கு கல்யாணத்தை பற்றியே கவலை இல்லாமல் இருக்கான் பாருங்க. 12 வயசுல கவலைப்பட்டாருங்க தசரத சக்கரவர்த்தி. 12 வயசாம். இந்த ஸ்லோகத்தை 1008 தடவை ஜபம் பண்ணணுங்கிறேன். அவன் பண்ணால் கூட அந்த புத்தி வராது. இந்த 30 வயசு 25 24 வயசு கல்யாணம் ஆயிடணும். தப்பினா 25 வயசு 24-25 வயசுல கல்யாணம் ஆனாதான் பிறக்கிற குழந்தைகள் ஆரோக்கியமான மேதாவியா பிறப்பா. 40 வயசுல கல்யாணம் ஆனா பிறக்காதுன்னா உண்டு, பிறக்கும். அது 40 வயசுலேயே சட்டப்தி பூர்த்தி களை வந்துடும். அந்த குழந்தைக்கு தெம்பு இருக்காது உடம்புல. பால்யத்தில் குழந்தை பிறக்கணும். அப்புறமா அது மாத்திரம் இல்லை 30-32 வயசுல இப்ப என்ன விகாரமாகி குழந்தை பிறக்கக்கூடாது. காம விகாரம் ஏற்பட்டு புத்திரோத்பத்தி ஆகக்கூடாது. அது விகாரப்படாத காமத்துல தான் குழந்தை பிறக்கணும். ரொம்ப வயசாக விகாரம் வந்துடும். விகாரம் வந்தா என்ன ஆகும்னா அதே குணம் குழந்தைகளுக்கு இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.